மனத்துக்கும் மாசுடன் ஆகும் அனைத்தரும் நாகலும் நீரத்தவை என்கின்ற வள்ளுவனுடைய வாக்கிற்கு முத்தமிழர் கலைஞர்களுடைய விளக்க உரையின் போது மனம் தூய்மையாக இருப்பதே அறம், மற்றவை ஆரவாரத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்கின்ற விளக்க உரையோடு I like to thank the KCG institutions and my special thanks to Mr. Prabhakaran sir, Mr. Dr. Muthukannan sir, Dr. Annie Jacob, and a special welcome to Mr. Manish Pratap Singh. வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பெருமதிக்குரிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த கேசிஜினுடைய என்ஜினியர்ஸ் 25 அப்படிங்கிற இந்த நிகழ்வை நான் கலந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு 3 days பிஃபோர் தான் அவங்களாம் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் இதில் கலந்துக்க வேண்டும் சொன்னாங்க. நான் ஏற்கனவே பல நிகழ்ச்சிக்கு நான் தேதி நான் கொடுத்துட்டேன். நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் அது எது சம்பந்தமான நிகழ்ச்சி என்று சொன்ன பொழுது அவன் தேர் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் அபவுட் வாட் இஸ் இன்ஜினியர்ஸ் 25. சொல்லும்போது இப்படி சொன்னா நான் வருவேன்னு தெரிஞ்சு சொன்னாங்களா என்னன்னு தெரியல சார், நிறைய அரசு பள்ளி பிள்ளைங்க கலந்துக்கிறாங்க சார் என்று அவங்க எடுத்து சொன்னாங்க. உடனே சொன்னேன், எத்தனை பணிகள் இருந்தாலும் சரி, முதல்ல நான் வந்துட்டேன், அப்புறம் நான் போறேன் என்று நான் ஒத்துக்கிட்டு பண்ணிக்கு உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கிறேன். It's not only for the government school students, it's for all the students. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளி பிள்ளைகளாக இருந்தாலும், உதவி பெறுகின்ற பிள்ளைகளாக இருந்தாலும், தனியார் பிள்ளைகளாக இருந்தாலும் அது எங்களோட பிள்ளைகளாகத்தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த விதத்தில் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிட்டு போகும்பொழுது ஏன் நாளைக்கு இந்த அரங்கத்திலிருந்து ஒரு விஞ்ஞானி கண்டிப்பாக வரலாம், அந்த சயின்டிஸ்டை நான் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு நான் அவங்களெல்லாம் தேடி நான் வந்திருக்கேன். நான் இது நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்ற மாதிரி தான், உங்களை பார்க்கும் பொழுது தான் எங்களுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பலன், ஒரு பலம், ஒரு பூஸ்ட், ஒரு எனர்ஜி எங்களுக்கு கிடைக்குது. அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிற நிகழ்ச்சியை கலந்து கொள்ளும் பொழுதெல்லாம் எங்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வை நாங்கள் வருகிறோம். ஸோ இந்த சயின்ஸ் அப்படிங்கிறது ஏதாச்சும் ஒரு கண்டுபிடிப்பு செஞ்சாதான்ப்பா அது அறிவியல், அறிவியல்னால்தான் கண்டுபிடிப்பு தான்ப்பா அப்படிங்கிறதான் கிடையாது. அறிவியல் என்பது எதையும் பகுத்தறிந்து பார்த்து ஆராய்ச்சி பண்ணினாலே அது அறிவியல் தான். அந்த அறிவியலை நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு விஷயத்திலையும் யார் என்ன சொன்னாலும் அதை பகுத்தறிந்து பாருங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை பயன்படுத்தி பார்க்க வேண்டும் என்றுதான் நாங்கள் ஆசைப்படுகின்றோம். இன்னைக்கு ஒரு கண்டுபிடிப்பு நம்ம பண்றோம் அப்படின்னா, நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதுதான் தீர்வு அப்படின்னு நீங்க எதையுமே நீங்க அதை லிமிட் பண்ணிட முடியாது. நீங்க இன்னைக்கு கண்டுபிடிச்சது நாளைக்கு 100 வருஷம் கழிச்சு இல்லைல்ல இது தவறு, இது இப்படிதான் செஞ்சிருக்கணும்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஆனா நம்மளுடைய கண்டுபிடிப்புக்கான அந்த ஆராய்ச்சி, அந்த ரிசர்ச் இருக்கு பார்த்தீங்களா, அது எங்கேயுமே நின்றக்கூடாது, அது தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கும். ஏன்னா இன்னைக்கு நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்களோ சின்ன விஷயமாக இருக்கும், நாளைக்கு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தோடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸாக கூட அது இருக்கலாம். ஸோ வருகை தந்திருக்கிற பிள்ளைகள் இது என்ன செஞ்சுக்க போகுது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு என்னென்னலாம் தோணுகிறதோ அதை அறிவை பயன்படுத்தி கொண்டு அதை நீங்க செய்யுங்க. நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடம், இந்த கேசிஜி இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் பல நூற்றாண்டு காலம் கடந்து கண்டுபிடிக்க போகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்டுக்கான ஒரு விதை தூவுகின்ற ஒரு இடமாகவும் ஒரு இளைஞர்களாகவும் தான் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பார்க்கின்றேன். ஆக அந்த விதத்தில் இன்னைக்கு பல்வேறு பள்ளிக்கூடங்கள்லேருந்து இங்கே கூட நம்முடைய மேடம் சொன்னாங்க, ஆல்மோஸ்ட் more than 34 ஸ்கூல்ஸ்லேருந்து 2500 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க. ஐம் ஸோ ஹாப்பி. அகாடமிக் ஸ்டடீஸ் முக்கியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. மார்க் முக்கியம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் நம்மளால் ஏதாச்சும் கண்டுபிடிக்க முடியும் என்ற எண்ணம் தோன்றியது என்று சொன்னால் தயவு செய்து தயங்காமல் அதை கண்டுபிடிக்கிற அந்த பணியில் உங்களை நீங்கள் ஆட்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இப்போ ரீசெண்டாக வெங்கடேஸ்வரன், தாதி வெங்கடேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி ஒரு கட்டுரை, அது என்ன சொல்லுதுன்னா, இந்த வாட்டரோட சவுண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சவுண்டு சார்ந்து ஒரு ரிசர்ச்சை பற்றி அவர் சொல்றாரு. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மழை பெய்யுது, ஒரு கூரையிலேருந்து கீழே விழுகக்கூடிய அந்த வாட்டர் ட்ராப்ஸ், அது எப்படிப்பட்ட சவுண்ட் அது எழுப்புது. ஒரு குழாயில தண்ணியை திறந்து அது பாத்திரத்தில் ஃபில் ஆகும்போது எப்படிப்பட்ட சவுண்ட் அது எழுப்புகிறது. ஒரு டீ கடையில் டீ ஆத்துறாங்க, டீ ஆற்றும் பொழுது என்ன மாதிரியான சவுண்ட்ஸ் வருதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா.
இந்த சவுண்டை பற்றி அவர் சொல்லும்போது ஆம்பிளிஃபை ஆஃப் த வாட்டர் போரிங் சவுண்ட் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சியோலில் வந்து சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து சில விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஆம்பிளிஃபைட் சவுண்ட் இதன் மூலமாக வாட்டர் ஒவ்வொரு இடத்தையும் விழுகும்போது இந்த சவுண்ட் மூலமாக நம்முடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய அளவை நம்மால் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு ஒரு ரிசர்ச்சர்ஸ் வந்து அவங்க பண்றாங்க. ஸோ அது ரொம்ப சாதாரணமா ஒரு டிராப் உழுது அதுல சவுண்ட் ஒவ்வொரு இடத்துல வித்தியாசமாக இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சது ஒரு மனிதனுடைய உயிரை காக்கக்கூடிய அவருக்கான ஒரு கண்டுபிடிப்பு வரைக்கும் போகுது என்று சொன்னா, ஒவ்வொரு கண்டுபிடிப்புக்கு பின்னாடி ஒரு தேதி இருக்குது. அது சார்ந்து அது எதையாச்சும் மிகப்பெரிய ஒரு விஷயத்த கொண்டு செல்லும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நம்ம சொல்லணும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு MCA படிச்சிருக்கேன். நான் ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கம்ப்யூட்டர் சார்ல்ஸ் பாபேஜ் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அவர் 1822 கான்செப்ட்ஸ் ஆஃப் த டிஜிட்டல் ப்ரோக்ராமபிள் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறத வந்து ஃபர்ஸ்ட் அவர் கான்செப்டா அதை உருவாக்குறாரு. ஆனா அவருக்கு அன்னைக்கு அதுக்கு உதவிகரமா இருக்கக்கூடிய சில கருவிகளை அவங்களுக்கு அந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்க முடியும். ஆனா நினைச்சு பாருங்க, அந்த கான்செப்ட் 1941 to 42 ஒரு கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம பயன்படுத்துறோமே, இந்த சிஸ்டத்தை உருவாக்குற அளவுக்கு அது வந்துருச்சு. அந்த கான்செப்ட் 1822 வந்தது. ஆனா அது முழுமையடையும் போது 1941-42 வந்துட்டோம். நீங்க அதை தாண்டி நீங்க கம்ப்யூட்டர்ல நீங்க எவ்வளவு அப்கிரேட் ஆகி நீங்க எல்லாம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக நான் பார்த்தோம். ஸோ நம்மை பொறுத்த வரைக்கும் இது சின்ன விஷயம் தானே நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு இல்லாமல், நீங்க சின்னதா போடுற இந்த விதை மிகப்பெரிய ஒரு ஆழமரமாக நாளைக்கு வரும்பொழுது ஒட்டுமொத்த நம்முடைய சொசைட்டிக்கு அது மிகவும் பயனுள்ளதாக அது அமைய போகிறது என்பதை உணர்த்துகின்ற விதமாகத்தான் இந்த ஈவெண்ட்ல நம்ம எல்லாம் கலந்துருக்கோம். உங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆல்மோஸ்ட் மோர் தென் 4.5 years பீயிங் ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர் நிறைய நான் சயின்ஸ் எக்ஸிபிஷன் சார்ந்து நிகழ்ச்சி நான் கலந்துருக்கேன். அங்க என்னுடைய மாணவ செல்வங்களுடைய கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி, அதாவது எங்களுடைய பெருமைக்குரிய ஆசிரியர் பெருமக்கள் கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி, அதாவது அந்த கொலாபரேஷனோட 2 பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்புலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பல அளவில் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பாராட்டுகளை பெறுகின்ற அளவுக்கு நம்மால் அதை பார்க்க முடிகிறது. அது வரை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் உங்களை இந்த அளவுக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய என்னுடைய ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்களையும் நான் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த அரங்கத்தில் இருக்கின்ற நாம் இங்கிருந்து நாங்கள் போகும்பொழுது சரி, இப்போ நிகழ்ச்சி நம்ம கலந்துக்கிட்டோம் போனோம், சரி நாளைக்கு நாமும் ஒரு யங் சயின்டிஸ்டாக வர வேண்டும் என்ற விதத்தில் அந்த எண்ணத்தை நீங்கள் உள்வாங்கினாலே போதும், ஒட்டுமொத்த இந்த ஈவெண்டோட சக்சஸும் அதில்தான் அடங்கியிருக்கிறது என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த அளவு உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். நான் டாக்டர் முத்துக்கண்ணன், கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி முதல்வர். இன்னைக்கு வந்து கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கேசிஜி இன்ஜினியர்ஸ் 2025 அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் இன்னைக்கு நடத்தியிருக்கோம். இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக அவங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்காக, அதாவது கரிக்குலர் அண்ட் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அவங்களுடைய டேலண்ட்டை வந்துட்டு வெளிப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மாக இது வந்து அமையுது. கிட்டத்தட்ட ஒரு 2500 ஸ்டூடெண்ட் வந்து இன்னைக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க 32 ஸ்கூல்ல இருந்து. இதுல முக்கியமா வந்து சொல்லி பார்த்தோம்னா, இது போக இந்த டேலண்டோட சேர்ந்து வந்து நாங்கள் சில ஒர்க் ஷாப், செமினார் இதெல்லாம் கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். இது போக எங்களுடைய ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது நாங்கள் வந்து காட்டியிருக்கிறோம். எங்களோட ஏர்கிராஃப்ட் நாங்கள் வந்துட்டு கிரவுண்ட் ரன் பண்ணி காட்டியிருக்கிறோம். இது போக எங்களோட ஸ்பேஸ் சென்டர் கூட்டு போய் காட்டியிருக்கிறோம். இது போக வந்துட்டு எங்களுடைய AR/VR லேப் ப்ளஸ் நம்ம சிமுலேஷன் லேப்ல இவங்களே மாணவர்கள் வந்து ஃபிளைட் அவங்களே ஓட்டி பார்க்கலாம், அது மாதிரி கார் அவங்களே ஓட்டி பார்க்கலாம். இந்த மாதிரி உள்ள தொழில்நுட்பங்களும் அது போக வந்து AI பொறுத்த வரைக்கும் ஏஐல உள்ள டெவலப்மெண்ட் அது ரிலேட்டடாக உள்ள ஒரு ஷாப்பும் இன்னைக்கு வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து மாணவர்களுக்கு வந்து நம்ம வந்துட்டு இது ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாகவும் அமைஞ்சிருக்கு. அது போக அவங்களோட டேலண்ட்டையும் வந்து காட்டுறதுக்கு உண்டான ஒரு களமாகவும் அமைஞ்சிருக்கு. இதுல முக்கியமானது வந்து இதுல பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, மெக்கட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ரோபோட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் அந்த ரோபோவை வந்து மாணவர்களே தயார் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாணவர்களே தயார் பண்ண மாணவர்களுக்கு நாங்கள் பரிசு கொடுத்துருக்கிறோம். இது மாதிரி வந்துட்டு ஃபேஷன் டெக்னாலஜி, இது போக ஃபேஷன் டிசைனிங், அது போக வந்துட்டு நம்ம வேற நம்ம சில இடங்கள்ல நம்ம வந்து இது வந்து செஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் ஆனது கிட்டத்தட்ட 32 ஸ்கூல்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய மாணவர்களுடைய நம்ம திறமையை வெளிப்பாட்டு உண்டு பண்றதுக்குண்டான ஒரு களமா இது வந்து அமைஞ்சிருக்கு. நன்றி, வணக்கம்.